ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆஃபீஸில் எப்படி ஃபோட்டோ ஃப்ரேம் மேக் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். சரியா? அதாவது ஒரு ஃப்ரேம் கட் பண்ணுறதுலேருந்து அதை பின் பண்ணுறதுலேருந்து அந்த கட் பண்ணுறதுக்கு ஸ்கேல் செட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அதில் எப்படி ஹூக் பஞ்ச் பண்ணுறோம், அதே மாதிரி ஃபைனலாக எப்படி அந்த அக்ரிலிக் ஷீட்டை வச்சுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். இது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக இந்த ஃபுல் ப்ராசஸும் இதில் இருக்கும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணணும். சரியா? நீங்கள் லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ காட்டும், நமக்கு நிறைய வியூஸ் போகும். சரியா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபுல்லாக முதல்ல இருந்து பார்ப்போம். ஓகேவா? முதல்ல இது இப்போ 18க்கு 12 இன்ச்சு வெட்ட போகிறோம். 18 இன்ச்சு ஃபஸ்ட்டு, அதில் 3/4 இன்ச்சு வைக்கிறோம். சரியா? ஃப்ரேம் திக்னஸோட அளவுக்கு ஸ்கேல் செட் பண்ணுறோம். சரியா? தெளிவாக பார்த்தா தெரியும். 18 இன்ச்சில் 3/4 இன்ச்சு வச்சுருக்கோம். 1 இன்ச்சு ஃப்ரேமுக்கு 3/4 இன்ச்சு இங்கே வச்சா தான் கரெக்டாக இருக்கும். சரியா? இதே மாதிரி கட் பண்ணணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணணும். ஒரே இதில் கட் பண்ணியாச்சுன்னா ஃப்ரேம் உடஞ்சிரும். அதனால் ஒரு 3-4 ஸ்டெப்பு மெதுவாக இதில் காட்டியிருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி மெதுவாக கட் பண்ணிவிட்டு நம்ம பின் பண்ண போகிறோம். சரியா? பின் பண்ணுறதும் அப்படி தான் நான் உங்களுக்கு மெதுவாக இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். கரெக்டாக அந்த சிலிக்கான் ரப்பரை இந்த ஃப்ரேமில் கரெக்டாக வந்து உட்கார மாதிரி வைக்கணும். எதுக்கானன்னா இந்த ஃப்ரேம் மேல் பக்கமாக எழும்பாமல் அமுங்காமல் பார்க்குறது. பாருங்கள், இந்த பெடலில் பாருங்கள். இந்த பெடலில் தான் சவுட்டும்போது தான் இங்கே அண்டர் பின்னரில் பின்னு ஃப்ரேமோட அடிப்பக்கமாக உள்ளே வரும். சரியா? இது கார்னர்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு இப்போ வைக்கிற மாதிரி வச்சு இந்த பாருங்கள், பெடல் பண்ணால் போதும், அழகாக அது பின் ஆகிடும். சரியா? பாருங்கள், எல்லா கார்னர்ஸும் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு கார்னர் தான் பேலன்ஸ் இருக்குது. இந்த கார்னரும் கூட பின் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பஞ்ச் பண்ணுறதை பார்க்கலாம். இதுதான் அந்த டை, பஞ்ச் பண்ண வேண்டிய டை. இதில் நம்ம ஹூக்கை வச்சுட்டு போர்டில் கரெக்டாக சென்டராக பார்த்து அளந்து வைக்கணும். நம்ம டாப்பும் அப்படின்னா நீளவாக்கில் மாட்டுறதுக்கும் சரிஞ்ச வாக்கு அது எப்படி சொல்லுவாங்க, சைடில் நீளத்துக்கும் அகலத்துக்கும் ஒவ்வொரு ஹூக் வச்சுக்கிடுவோம். சரியா? இதே மாதிரி அதுவும் அளந்து வச்சுக்கிடுங்க. இங்கே மல்டிபிள் பண்ணும்போது நிறைய, அதாவது டெய்லி 500-1000 ப்ரொடக்ஷன் பண்ணுற டைமில் மிஷினரிஸ் வாங்கிடலாம். எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு இது வரைக்கும் ப்ரொடக்ஷன் வரல. ஒரு நாளைக்கு ஒரு 50லேருந்து சில டைம் ஒரு 100 வரைக்கும் வரும். அவ்வளோதான், அதுக்கு மேலே ஆர்டர் இருக்காது. அதனால் நாங்கள் கையால் தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம ஃப்ரேமு போர்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த அக்ரிலிக் ஷீட், இது அக்ரிலிக் ஷீட்டை வச்சுட்டு போர்டு அதுக்கு மேலே வச்சுட்டு இந்த மிஷின் வச்சு நம்ம எல்லா பக்கமும் பின் பண்ண போகிறோம். சரியா? பாருங்கள், எல்லா பக்கமும் பின் பண்ணுவோம். இதை எல்லா பக்கமும் பின் பண்ணியாச்சுன்னா இனி நீங்கள் இதை வாங்கி ஜஸ்ட்டு இந்த பின்னை லைட்டாக நிமித்து விட்டுட்டு உள்ள ஃபோட்டோவை மட்டும் வச்சா போதும். நமக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் ஈஸியாக ரெடி ஆகிடும். ஓகேவா? இன்னொன்றுலையும் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, அக்ரிலிக் ஷீட்டு. இந்த அக்ரிலிக் ஷீட்டில் நம்ம மேலே அந்த ஒரு பிவிசி கோட்டிங் போட்டிருக்கு. அந்த கோட்டிங்கை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணணும். சரியா? இந்த பின் பண்ணுற இது இப்போ பின் முடிஞ்சிருச்சு. பின் புதுசாக போடுவோம். ஓகேவா? பின்னை போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஒர்க். இந்த கன்னோட பேர் பின் பண்ணுற ஃப்ளெக்ஸி கன். சரியா? அந்த பின்னோட பேர் ஃப்ளெக்ஸி பின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது கடையில் கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ப்ராடக்ட் இது. ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது ஃப்ளெக்ஸி கன், அந்த கன்னோட பேர். அதே மாதிரி பின்னை ஃப்ளெக்ஸி பின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோட்டோ ஃப்ரேம் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லைனா வீட்டில் இருந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு தொழில் பண்ணணும்னு ஆசையாக இருக்கவங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பிஸ்னஸ் பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட்டான பிஸ்னஸ்ங்க. இதுக்கான மெட்டீரியல்ஸு இதே மாதிரி ஃப்ரேமும் நம்ம மேக் பண்ணி ஹோல்சேலில் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஹோல்சேலும் கொடுப்போம், ரீட்டெயிலும் கொடுப்போம். ரீட்டெயிலில் வாங்குறவங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் ஹோல்சேலை விட கொஞ்சம் கூட இருக்கும். ஹோல்சேல்னால் மினிமம் 10 பீஸாவது ஆர்டர் கொடுக்கணும். ஓகேவா? இது உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுதுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இதில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்புகிறேன். உங்களுக்கு ப்ரைஸ் ஓகேன்னா எந்த ஊராக இருந்தாலும் கொரியர் பண்ணி தருவோம்.